மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு கிராமத்தினிலும் கையப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று அதிகாலை முதலே 100க்கும் மேற்பட்ட போலீசார் வந்த நிலையில் தற்போது 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறலாம். மதுரை விமான நிலையம் அருகே உள்ள சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலம் கையப்படுத்த உள்ள நிலையில் அக்கிராம மக்கள் தங்களுக்கு மாநகராட்சி 3 சென்ட் இடம் வழங்க வேண்டும், தங்களுக்கு கோவில், மருத்துவமனை உள்ளிட்ட வசதிகள் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஒரு வார காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக கையப்படுத்துவதற்காக வருவாய் கோட்டாட்சியர் கார்த்திகாயினி, தெற்கு தாசில்தார் விஜயலட்சுமி, விமான நிலைய நிலையெடுப்பு தாசில்தார் பாஸ்கரன் உள்ளிட்டோர் ஜேசிபிகளும் வந்த நிலையில் கிராம மக்கள் அவர்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக அங்கு பெரும் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. இந்த நிலையில் பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தியிடம் நேற்றைய தினம் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் எந்த ஒரு உடன்பாடு எட்டாத நிலையில் தற்போது இந்த அதிகாலை முதலே அங்கு போலீசார் பெருமளவு குவிக்கப்பட்டு வருகின்றனர். என தொடர்ந்து அந்த விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலம் கையப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அங்கு போராட்டத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அதிகாலை முதலே பெருமளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த நிலையில் விமான நிலைய விரிவாக்கத்துக்காக நிலத்தை கையப்படுத்துவதற்கு அதிகாரிகள் நிலையில் சின்னுடைப்பு கிராமத்தில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர். சின்னுடைப்பு அவசர காலமாக 2 ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம் மற்றும் வஜ்ரா வாகனம் போன்றவைகள் வரவழைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் திறந்த பகுதியில் இந்த ஒரு வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இன்றைக்கு அதிகாலை முதலே 2000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது முன்னெச்சரிக்கையாக 2 ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனம், வஜ்ரா வாகனம் போன்றவை வரவழைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சின்னுடைப்பு கிராமத்தில் உள்ள நீர்நிலை தொட்டி மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட பொதுமக்கள் தொடங்கியுள்ளனர் என்று கூறலாம். தொடர்ந்து அங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் நிலையில் தற்போது இன்றைய தினமே அந்த நிலம் கையப்படுத்தப்படும் என்ற நிலையில் தான் தற்போது அதிகாரிகள் அங்கு களத்தில் இறங்கியுள்ளனர் என்று கூறலாம். இருதரப்பினிடையே ஏனென்றால் தொடர்ந்து அதிகாரிகள் இந்த தினம் நாங்கள் நிலத்தை கையப்படுத்தித்தான் செல்வோம் என்று இருக்கும் ஒரு புறம், மறுபுறம் நாங்கள் விடமாட்டோம் என்று பொதுமக்கள் போராட்டத்தை எடுத்து அந்த பகுதியில் பெருமளவில் பரபரப்பான சூழலை காணப்படுகிறது. இந்த நிலையில் அங்குள்ள கிராம மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 3 பெண்கள், 8 ஆண்கள் உட்பட 16 பேர் அதன் மேலே ஏறி நின்று கேன்களில் பெட்ரோல் நிரப்பி தற்போது நாங்கள் தற்கொலை செய்வதாக கோருவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பகுதியில் பரபரப்பான சூழலை காணப்பட்டு வருகிறது என்று கூறலாம்.